யாரெல்லாம் ஜிஎஸ் நல்லா பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் இப்போ இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. அதே மாதிரி யார் ஜிஎஸ் இதுலேயும் நல்லா பண்ணுறீங்க. ஒரு 150 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 4050 நான் வந்து நல்லா படிச்சுட்டேன், என்னால் நல்லா வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்க முடியும். நம்மளோட டார்கெட் வந்து இந்த 100 பேரை வந்து சக்ஸஸ் பண்ணுறது மட்டும்தான். கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து நான் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஆப்ஷன், டெபிட் கார்டு, யூபிஐ எல்லாமே வந்துடும். கூகுள் பேனா யூபிஐ அமைக்கணும், கூகுள் பேக்கு இதை அமைக்கிக்கோங்க. அண்ட் கிளாஸஸ் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்க போது. வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி. எல்லாருமே வந்து 2A மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடான எப்படி வந்து அதோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அண்ட் செகண்ட் நம்மளோட கோர்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட 2A மெயின்ஸ்க்கான என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாரியர் ரிலேட்டடான ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், டிஎன்பிஎஸ்சி மெயின் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இப்போ ஒரு சோல்ஜர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வந்து வரீங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வாடாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஷீல்டாக வந்து இருக்க போது. ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரியான சில இடங்கள் வச்சு நீங்கள் பார்க்கணும், அதோட வெயிட்டேஜ் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை வந்து எப்படி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லாருமே பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமி, a 5-star rating institute in our Google. You can just go and see in Google 840 plus reviews with 4.9 reviews. நம்ம இப்போ கிட்டத்தட்ட 880 கிட்ட வந்துட்டோம். சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சி Group 2A மெயின்ஸ் ப்ரோக்ராம், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் only for 100 students. only for 100 students. வெறும் 100 ஸ்டூடெண்ட், 100% syllabus coverage. and இதோட enrollment வந்து it is starting today at just 7,999. எல்லாருமே வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. only for 100 students. சரி, ஓகே சார், இந்த 2A மெயின்ஸ் அப்படின்றது வந்து எதுக்காக சார் இவ்வளோ நீங்கள் வந்து இது இம்பார்ட்டன்ஸ் பேசுகிறீங்கன்னா, இதுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து போஸ்டிங்குள்ளே போக போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக வந்து இருக்க போது. இவ்வளோ நாளாக யாரெல்லாம் வந்து புக்கும் கையுமா, பேனாவா, கை ஃபுல்லாக இங்கா, யாரெல்லாம் வந்து என்னடா இது ரொம்ப டயர்டாக இருக்கே படிச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸோட போய் டீ கடையில் நின்று அதை பற்றியே யோசிச்சு அதை பற்றியே பேசி, அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே வந்து படித்து, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் 1 வருஷம் படித்தவங்களா இருக்கட்டும், 10 வருஷமாக படித்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் கஷ்டம்னா கஷ்டம்தான், பாஸ்னா பாஸ் தான். இப்போ அடுத்து வந்து வாழ்க்கை மாற போகிறது யாருக்குன்னா 5000 பேருக்கு வந்து மேலே வந்து மாறப்போகுது. சரி, ஓகே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி சார் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லப்படுற இந்த 5 டாபிக் தான் 2Aக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாப்பிக்கையும் வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பாலிட்டின்னு சொல்லப்படுறத இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்டான ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இது கிட்டத்தட்ட யூனிட் 8 மாதிரியே இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது, பட் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நம்ம கூட காம்பீட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வரவங்க. சரி, ஓகே. தேர்ட் வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஃபோர்த் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், ஆர் நீங்கள் வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே படிக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4 கேள்வி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸாமில். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணுறோன்றதெல்லாம் உள்ளே சொல்லுவேன். ஸோ வாங்க. ஸோ ஷீல்டு எக்ஸாம்ஸ், ஷீல்டு நம்மளோட சிலபஸில் இருக்கிறது வந்து லாங்குவேஜும் ரீசனிங். ஏன் சார் இது ஷீல்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இந்த எக்ஸாம்குள்ளே போகும்போது அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டாக வச்சு எடுத்துகிட்டு போகிறது. நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வந்து தோக்கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷீல்டு என்னென்னா, ஒன்று ரீசனிங்கு, இன்னொன்று வந்து லாங்குவேஜ். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருவாங்க. பட் நம்ம 2 ப்ரிலிம்ஸ் இப்போ எழுதணும்ல, 2 ப்ரிலிம்ஸ் எழுதும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து யாரெல்லாம் ஜிஎஸ் நல்லா பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் இப்போ இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. அதே மாதிரி யார் ஜிஎஸ் இதுலேயும் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கான போஸ்டிங் எவ்வளோ சார் எடுக்கணும், 150. அதே 150 தான்.
இதுலேயும் வந்து அதே டஃப்னஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ரீசனிங்னு வரப்போ 27 டாபிக் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ் சூப்பராக கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்காக போய் எவ்வளோக்கு தேவையோ அதை அப்படியே கரெக்டாக நங்குரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடித்து பழக போகிறோம். ஸோ 27 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 27 டாபிக்ஸில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது போக மற்ற டீட்டெயில்ஸ்னால் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 27 டாபிக்ஸ் இருக்குது. 27 டாபிக்ஸுக்கு ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அனலாகினே வச்சுக்கோங்களேன். ஒரு 150 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4050 கொஸ்டின்ஸ் வந்து வருது இந்த 27 டாபிக்கு. ஓகே சார், 27 டாபிக். ஆனால் இந்த ரீசனிங்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க? 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அதால் டிவைட் பண்ணுங்களேன். 4050னா அப்ராக்சிமேட்டாக 100. ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் 100 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் இதில் எட்ஜு காட்ட முடியும். இது ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ். ஸோ மெயின்ஸில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சூப்பரான ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அண்ட் இது ரிலேட்டடான டீட்டெயில்டான இந்த மேக்ஸ் அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஹவு டு ஸ்டடி ஃபார் ரீசனிங் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக டெட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், மற்ற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. யாரெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ உங்களோட ரிவ்யூஸை கீழே கொடுங்க. இட் வில் பி வெரி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ டு ஒர்க் மோர் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்கணும்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். 100க்கு மினிமம் 99ஆவது நான் பாஸ் பண்ண வைக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக வந்து எனக்கு பாஸ் பண்ண வைக்கணும்னு ஆசை தான். நான் எனக்கு உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ தரேன். பட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக ட்ரைனிங் நடக்க போகுது. எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக உங்களோட போஸ்டிங்கோட நீங்கள் வந்து என்னை பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போது இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன சார் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 4 ஃபீச்சர் முக்கியமான ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்கேன். லைவ் கிளாஸு, லைவ் டெஸ்ட் சீரீஸு, சப்போர்ட். இதில் என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா 150 நாள் புது டைப் ஆஃப் எக்ஸாம் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து நல்லா படிச்சுட்டேன், என்னால் நல்லா வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்க முடியும். செகண்ட், இந்த சப்போர்ட்டில் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலை, உங்களுக்கு ஃபோன் சப்போர்ட் கொடுப்பேன். ஒருவேளை ஃபோன் எடுக்கலைன்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் யுவர் வாய்ஸ் ரெக்கார்டிங் இன் வாட்ஸ்அப். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே வித்தின் 6 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து வித்தின் 6 ஹவர்ஸில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இந்த லைவ் கிளாஸ்க்கு வருவோம். 2 லைவ் கிளாஸ் ஒரு நாளைக்கு நடக்கும். மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ், ரெண்டுமே சேர்த்து மேக்ஸிமமே 3 ஹவர்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளாஸுன்றது உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன படிக்கணுமோ அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான். படிக்க வைக்க வேண்டியது எங்களோட கடமை, படிக்கிறது உங்களுக்கு கடமை. ஸோ படிக்க வைக்கிறது எங்கெங்கே படிக்கணும்னு நான் கண்டிப்பாக அந்த 3 ஹவர்ஸில் உங்களுக்கு எஃபெக்டிவாக சொல்லிவிடுவேன். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே படிக்கணுன்றதையும் நான் சொல்லுவேன். ஓகே, லைவ் கிளாஸ். இந்த லைவ் கிளாஸ் வந்து ஏர்லி மார்னிங்லேயே வந்து நடந்துடும். வித்தின் 8 o'clock மார்னிங் 8 o'clock முடிஞ்சிடும். நைட்டு வந்து 8 மணிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸஸ் மேக்ஸிமம் 7 o'clock கூட ஆரம்பிக்கலாம் நைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களோ அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ரெண்டாவது லைவ் டெஸ்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, உங்களை அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸை லைவாக நான் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வியை நீங்கள் லைவாக வந்து பதில் சொல்லணும். எல்லாருமே நல்லா பதில் சொல்லணும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன். ஸோ அப்படியே கொஞ்சமாக 1 மாதம் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி அப்படியே உங்களை வந்து சிபிடி டெஸ்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வருவேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதுக்கு முன்னாடி கூட உங்களை கூகுள் ஃபார்ம்லலாம் ட்ரெயின் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணி கடைசியாக சிபிடி டெஸ்ட்டில் உங்களோட அந்த ப்ராக்டிஸ்க்காக உள்ளே கொண்டு வருவேன். ஸோ அப்படியே கொஞ்சமாக நீங்கள் அப்படியே சிபிடிக்கு வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாடியூல். ஸோ இது ரிலேட்டடாக டைம் டேபிள் எதுவும் நான் ப்ரொவைட் பண்ணல. எவ்ரி மந்த்லி டைம் டேபிள் வரும். வீக்லி எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். வித்தின் 3 to 4 daysக்குள்ளே 100% சிலபஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நம்மளோட டார்கெட் வந்து இந்த 100 பேரை வந்து சக்ஸஸ் பண்ணுறது மட்டும்தான். இது ஏன் சார் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதில் வந்து பாஸ் ஆகிருக்காங்க அண்ட் அவங்க எல்லாருமே வந்து இப்போவே வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்காங்க. இப்போயே வந்து கிட்டத்தட்ட 150 என்கொயரிஸ் மேலே அந்த 2 டேஸில் வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆன்சர் கீன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் 2A பாஸ் ஆவீங்க டக்குன்னு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரி சார், இதெல்லாம் சார் ப்ளஸ்ஸு அதே என்னது இன்ட்டு போட்டிருக்கீங்க டிக்கு போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பார்க்க தமிழ்நாடு சிலபஸ்ன்னு இருக்கும், ஆனால் அது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க சில விஷயங்கள். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அதெல்லாம் வந்து டிக்கு, எங்கே வந்து நம்ம மினிமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் படிச்சிடணும், மினிமமாக ரெக்குயர்மெண்ட்டாவது படிக்கணுன்றது எக்ஸ். ஸோ அந்த மாதிரி 5க்கும் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். எங்கே வரைக்கும்? கிட்டத்தட்ட 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இங்கேருந்து தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சு இது ஃபுல்லாகவே தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் தமிழ்நாடு தான். ஸோ இப்போ இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு 10 to 12 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 10 to 12 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரிமைனிங் 18 கொஸ்டின்ஸ். ஸோ இது நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து நீங்கள் 30க்கு மினிமம் வந்து ஒரு 25+ கண்டிப்பாக எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியா. ஸோ கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஹவு டு என்ரோல். சார் இதில் எப்படி சார் இப்போ நான் என்ரோல் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து நான் கொடுப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி வந்து போகும் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த 2 மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்கள் நேம், உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டு அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஆப்ஷன், டெபிட் கார்டு, யூபிஐ எல்லாமே வந்துடும். கூகுள் பேனா யூபிஐ அமைக்கணும், கூகுள் பேக்கு இதை அமைக்கிக்கோங்க. கார்டை வந்து நான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருக்கேன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு 9115049115 அப்படின்ற நம்பருக்கு, அதாவது 9115049115 அப்படின்ற இதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸோட நேம், அட்ரஸ் அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன் டீட்டெயில்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட்டை வந்து நாங்கள் ப்ராக்ரஸ் பண்ணிவிட்டு வித்தின் அ வீக் வந்து உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அண்ட் கிளாஸஸ் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் எய்மிங் ஃபார் குரூப் 2 போஸ்டிங், குரூப் 2A போஸ்டிங். எல்லாருக்குமே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட ரீசனிங்க்கு கொடுங்க, அப்புறமா இங்கிலீஷ் கொடுங்க, அதுக்கப்புறமா பாலிட்டி கொடுங்க அகெயின், அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கணும் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கனாலே இதுலேயும் நீங்கள் வந்து நல்லபடியாக பாஸ் ஆகலாம். எல்லாத்தையும் போட்டு இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்துல இருக்கிற பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக இன்றைக்கே என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உடனே வந்து காண்டாக்ட் பண்ணி இதில் வந்து என்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி என்கொயர் பண்ணாதவங்க இன்றைக்கே வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இட் இஸ் ஸ்டார்டிங். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். Please share the video with your friends and also like and subscribe for Ustadian Academy. Thank you.